வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் நம்ம கிரியேட்டிவ் எப்படி பண்ணலாம், ஏன்னா நம்ம சப்போஸ் இதுக்கப்புறம் உள்ள விஷயத்தெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் ஒரு எது பண்ணாலும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துக்குவோம் வாங்க. இப்போ நான் கேமரா ரா ஒரு இமேஜை உள்ளே கொண்டு வரேன். பார்த்தீங்கன்னா கேமரா ரா இமேஜ் உள்ளே உள்ளே கொண்டு வந்த உடனே இப்படி கேமரா ரா ஃபைலில் தான் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஆட்டோ கொடுத்துட்றேன். இதில் ஆட்டோ கொடுத்துட்டு ஒயிட் பேலன்ஸ் இருக்குது. பில்லர் ஐட்ராப் டூலை எடுத்துக்கிறேன். ஐட்ராப் டூல் பார்த்தீங்கன்னா ஐட்ராப் டூல் ஷார்ட்கட்டு ஐஇ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோ நான் அதை டோட்டலாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஹைலைட்டர் டோட்டலாக மைனஸ் பண்ணுறேன். டெக்ஸ்டர் ஷார்ப்னஸ் வேணும், அதாவது டெக்ஸ்டரை அதிகமாக யூஸ் பண்ணிடுறேன். கிளாரிட்டி டிகாஸ். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓப்பன் கொடுத்துட்டேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜேபேக் இமேஜாக உட்காந்துரும். இதே நான் ஷிஃப்ட்டு பிடிச்சி ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு உட்காந்து பாருங்க. ஓப்பன் ஸ்மார்ட்னு வருது பாருங்க ஆப்ஜெக்ட். ஓகே, ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இப்போ உட்காரும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக உட்காந்துச்சுன்னா இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ என்ன கரெக்ஷன் பண்ணீங்களோ அந்த கரெக்ஷனை திருப்பி உள்ளே போயிட்டு மாடிஃபை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன், திருப்பி என்னென்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த கரெக்ஷன் அப்படியே இருக்குது. இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது போல் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. நீங்கள் திருப்பி அந்த கரெக்ஷனை நீங்கள் எந்த மாதிரி மாடிஃபை பண்ணணும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹைலைட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே, பிளாக் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஷேடோஸ் சரி, ஓகே, நான் வந்து -1. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பிட் டோனிங்கில் போயிட்டு கோயில் மட்டும் எனக்கு கொஞ்சம் இன்னும் கலர் பூஸ்டாக இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கோயிலில் மட்டும் நல்லா கலர் பூஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஷேடோ ஓகே. இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடியும் உள்ள வித்தியாசம். இப்போ நான் வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இதோடைய ஒர்க்கும் மேலே வந்துடும். நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னா ரெண்டாவது மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஜேபேக் இமேஜை எடுத்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ரெண்டாவது பண்ணும்போது திருப்பி உங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே ஓகே சார். அதுபோல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்துட்டோம். இப்போ ஜேபேக் இமேஜ் கொண்டு வரேன். இதுக்குள்ளே நீங்கள் போய் இப்போ கேமரா ரா கொண்டு போகணுன்னா நீங்கள் நேராக போயிட்டு கேமரா ரா ஃபில்டர்லேருந்து கேமரா ரா ஃபில்டர் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+A. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கரெக்ஷன் பண்ணது ப்ரீவியஸ் கன்வர்ஷனில் இருக்கும், கொடுத்துட்டா வந்துடும். நம்ம
ரா இமேஜை கரெக்ஷன் பண்ண அளவுக்கு இந்த இமேஜ் இல்லை, சேம் இமேஜ் தான். ரா 1+1, ரா ப்ளஸ் ஜேபக் ஷூட் பண்ணது சேம் இமேஜ். அதனால் அந்த அளவுக்கு இந்த டீட்டெயில் வரல பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி டீட்டெயில் வேணுனாலும் டீட்டெயில் ஃபுல்லும் உள்ளே இருக்கும். நம்மளுக்கு எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ராவாக இருக்கும்போது. சரி, ஓகே. இப்போ ஓகே கொடுத்துட்டுனா, ஓகே கொடுத்துட்டேன். இமேஜ் மாறிடுச்சு பார்த்துங்க, இமேஜ் மாறிடுச்சு. திருப்பி இதை கரெக்ஷன் பண்ணணும்னா திருப்பி ராவாக போய் தான் கரெக்ஷன் பண்ணணும். ஆனால் மாடிஃபை பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் பாருங்கள், கரெக்ஷன் வந்து அப்படியே டிஃபால்ட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது. இது வந்து எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது. ரெண்டாவது திருப்பி நீங்கள் மாடிஃபை பண்ணி தான் பண்ணணும். திருப்பி நீங்கள் பேசிக் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ படிக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஓகே, டோன்ட் சேவ் கொடுத்தேன். இப்போ இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த இமேஜில் ஒரு டூப்ளிகேட் ஒன்று எடுக்கிறேன். டூப்ளிகேட் லேயர். ஓகே, டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டு கிராப் டூல் எடுத்துனேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெண்டுமே ஒரே சைஸ் இமேஜ் தான். ரெண்டுடைய டீட்டெயிலும் பார்த்துங்க. இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து ரேஸ்டர் லேயர், இது வந்து ரேஸ்டர் லேயர், அது ஜேபக் இமேஜ். இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ரெண்டுத்தையும் சின்னதாக இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ரெண்டு லேயரையும் சின்னதாகிறோம். ஓகே, இப்போ சின்னதானதை திருப்பியும் கண்ட்ரோல் T கொடுத்து ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து பெருசாகிறேன். பாருங்க, இந்த இமேஜில் டீட்டெயில் லாஸ், இந்த இமேஜ் டீட்டெயில் லாஸ் இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்க. இந்த இமேஜ் பாருங்க, இந்த இமேஜ் பாருங்க. இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து ரேஸ்டர் லேயர், அதான் ஜேபக் லேயர். பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில் லாஸ் கலர்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட லாஸ் ஆகும் உள்ள. அதனால் அதை வந்து எதுவுமே உள்ள இருக்காது, லாஸ் ஆகிடும் டோட்டலாக. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ள ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அது உள்ள கேதர் பண்ணி அப்படியே வச்சுக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் பண்ணுறோம், என்ன சைஸில் இருக்குது எல்லாமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து ஒரு 40% கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நான் இதை 200% கொண்டு போகணும். பாருங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணாலும் டீட்டெயில் லாஸ் ஆகாது. இதுதான் நம்மளுக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டிவ் உள்ள விஷயம். நீங்கள் ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் எந்த வித லாஸ் ஆகாது. நாளைக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, ஒரு மோக்கப் நான் வந்து இந்த இமேஜை எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக ஒரு மார்க்அப் ரெடி பண்ண போகிறோம். ஒரு நியூ லேயர் போட்டுக்கிட்டேன். நியூ லேயர் இங்கே பார்த்துங்க, நியூ லேயர் கிளிக் பண்ணி நியூ லேயர் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு D8னா பேக்ரவுண்ட் கலர் மாறிடும். இப்போ ஆல்ட் டிலைட் கொடுத்து இதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T
பாருங்க. ஓகே, இப்போ ஒரு போர்டு ரெடி பண்ணிடுச்சு. இந்த போர்டை இந்த இடத்துல ஒரு இமேஜ் ரெடி பண்ணணும். அந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த இமேஜ் நான் ரெடி பண்ணணும் நினைக்கிறேன். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பெருசாக்கிறேன். ஓகே, இதில் கொஞ்சம் நான் டெஸ்ட் டைப் பண்ணுறேன். ராகுல் நாகன். ஓகே, வேற ஏதாவது ஆட் பண்ணலாமா அப்படின்னா சும்மா ஒரு இன்னொரு காமனாக ஒரு டெஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன். ஓகே, நான் கலர் வந்து பிளாக் வேறு 10 இருந்தால் போதும். ஓகே, இப்போ சேவ் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இதை கேன்சல் பண்ணிடுறேன். இந்த படத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு எவ்வளோ ஈஸியாக நம்மளால் க்ரியேட்டிவ் பண்ண முடிஞ்சது பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல எப்படி வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் திருப்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா திருப்பி யூஸ் பண்ணுங்கள். ஒரு லேயர் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். ஓகே, டபுள் கிளிக்கு. ஸ்க்ரீன்.
ஓகே, இப்போ கண்ட்ரோல் எஸ் பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அப்படியே நம்ம அதில் சேவ் ஆகிடும். அதுதான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு தன்மை. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இமேஜ் எடுக்கிறேன். பாருங்க, ஏன்னா உள்ள நம்ம வந்து இதை சேவ் பண்ணல. இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஜேபக்கா இருக்கு. ஜேபக்கா அது உள்ள பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேவ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சேவஸ் கொடுக்குறேன். நான் இங்கே சேவஸ் நான் வந்து டெஸ்க்டாப்பில் டுடோரியல். ஓகே, இதில் வந்து திருப்பி இன்னொரு ஒன் ஆட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் கான்டென்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே உள்ள இமேஜ் மாறிடுச்சு. ஓகே, இது போல் நம்முடைய ஒர்க்கு க்ரியேட்டிவை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லோகோவை ஒரு 10 டாக்குமெண்ட் வச்சுருக்கோம். இல்லை ஒரு நான் இப்போதைக்கு 2 டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். எத்தனை டாக்குமெண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இந்த லோகோவை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், லோகோவை எப்படி சேஞ்ச் பண்ணால் எல்லாத்துமே சேஞ்ச் ஆகணுன்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு லோகோ இங்கே ஆட் பண்ணுறேன். பாருங்க, லோகோ ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. கன்வெர்ட் டு லிங்க் கொடுத்தீங்கன்னா இதேமாரி ஓப்பன் ஆகும் ஒரு பேஜ். அதில் வந்து 60 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு 60 ஏதோ சம்திங் ஏதோ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு பிளேஸ் லிங்க்டு அந்த 60 கொடுத்ததை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். 60 இதை நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் நான் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு. ஆட்டோமேட்டிக் கலர் மாறிடுச்சு. இங்கே நான் சேனலை வந்து யூடியூப் சேனலில் பண்ணி மாற்றுறேன், மாறிடுச்சு பாருங்கள். சப்போஸ் இதை சென்டரில் இருந்து கொஞ்சம் கொண்டு வரேன். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக மாறுதுங்களா? அதுபோல் நம்ம எல்லா விஷயத்தையும் எதுவுமே பண்ண முடியும். சப்போஸ் நான் வந்து இந்த லெட்டர்ஸ் மட்டும் இங்கே இருக்கிறத மட்டும் நான் ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் ஸ்டைல் மாறிடுச்சு பாருங்கள். ஓகே, சரி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஒரு டாக்குமெண்ட் மட்டுமா மாறணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். இப்போ கேன்சல் கொடுத்துறேன், இதை டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிக்கிறேன்.
நான் delete பண்ணிட்டேன். delete பண்ணிட்டு place link 60 கொடுக்குறேன். place ஓகே. இப்போ பாருங்க எம்போ இங்கே பாருங்க எம்பர்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு லிங்க். ஓகே, நான் இப்போ இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்க, இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க்ல இல்லை, எம்போர்டில் இருக்கோம். அதனால் இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதுபோல் நம்ம எது வேணாலும் இப்போ பண்ணிக்கலாம். எந்த டாக்குமெண்ட்டில் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோமோ அது மட்டும் தான் மாறும். ஓகே, இது பாருங்க மாறிடுச்சிங்களா? ஓகே, ஓகே, அவ்வளோ இதில் மாற்ற முடியும். நான் கேன்சல் கொடுத்துறேன். மோக்கப், சப்போஸ் ஒரு புக் மோக்கப்பு அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் பார்ப்போம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது என்ன எப்படி பண்ண முடியும், எப்படி பண்ணலாம், சாத்தியம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நான் நியூ டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ட் டிலைட், சப்போஸ் ஆல்ட் டிலைட் கொடுத்து பிளாக் கொண்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க, கண்ட்ரோல் T ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிங்க. ஓகே, வேற திருப்பியும் மார்க் டூல் எடுத்து செலக்ட் பண்ணி நான் ஆல்ட் டிலைட் கொடுக்குறேன். ஓகே, கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இங்கே பாருங்க, பிளேஸ் கரெக்டாக பிளேஸ் ஆகிதா, ஏதோ படம் வேற வித்தியாசமாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்துக்குங்க. வேற கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இன்னொரு லேயர் போட்டுக்கிறேன். இன்னொரு லேயரில் திருப்பி மார்க் டூல் எடுக்கிறேன். மார்க் டூல் எடுத்து ஆல்ட் டிலைட் கொடுத்து ஆல்ட் டிலைட் இல்லை பேக் ஸ்பேஸ் கூட கொடுத்துக்கலாம். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் கண்ட்ரோல் பிடிச்சிக்கிறேன். கண்ட்ரோல் பிடிச்சி கரெக்டாக அந்த இடத்துல எந்த இடத்துல படம் பேஸ்ட் பண்ண போகிறோமோ, எந்த இடத்துல படம் வேணுமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த லேயரை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே, திருப்பியும் நான் நியூ லேயர்
நியூ லேயர் போட்டேன். ஆல்ட் பேக் ஃபேஸு, கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், கண்ட்ரோல் பிடிச்சி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பிளாக் தெரியுதுங்களா, 4 பிளாக் லேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு நம்மளுடைய படத்தை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணால் நீங்கள் புக் ஸ்டைல் புக்கு எப்படி இருக்கோ அதே போலே பேஸ் ஆகும். ஒரு 4 படம் எடுக்கிறேன். 1 2 3 ஒரு 4 படம். ஓகே, ஓகே 4 படம் எடுத்துருக்கேன். 1 2 3 4. ஓகே, இப்போ இந்த 4 படத்தையும் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஒரு கோயில், லேயர் 1 படம் பெருசாக இருக்கிறதுனால நான் கண்ட்ரோல் T கொடுத்து கரெக்டாக அதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கண்ட்ரோல் S கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் S கொடுத்து இந்த லேயரை கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த படத்தையும் வெளில டோன் சேவ் கொடுத்து வெளில போகிறேன். இங்கே பாருங்க, படம் பேஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த லேயர் எடுக்கிறேன். இதில் எந்த படம், சரி ஓகே. ரெண்டாவது இந்த படத்தை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதை காப்பி பண்ணிட்டு கேன்சல் கொடுத்துறேன். லேயர் நான் ஆல்ட்டை பிடிச்சி கண்ட்ரோல் T கொடுத்து ஆல்ட்டை பிடிச்சி சின்னதாக வைக்கிறேன் படத்தை. நம்மளுக்கு ஓகே, சேவ் கொடுத்துக்கிறேன். கேன்சல் கொடுத்தேன். இங்கே பாருங்க வந்துடுச்சு. அடுத்த லேயர் எடுக்கிறேன். இந்த படத்தை பேஸ்ட் பண்ணுறேன். அதே போல் கண்ட்ரோல் T கொடுத்து இமேஜை சின்னதாக்கி ஓகே போதும், சேவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா, அழகாக ஒரு புக்கை நம்ம எப்படி புக் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுமோ அதுமாரி மாடிஃபை பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட முடியும். இது எல்லாமே ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் நம்மளுக்கு எப்படி வேணுமோ எந்த இதுவும் லாஸ் ஆகாமல் அந்த புக் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கொண்டு வரதுக்கு சாத்தியமாக இருக்கும். ஓகே, ஓகே இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸில் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன். இந்த படம் ரிமூவ் ஆகிடுச்சு. மாஸ்காக உட்காந்துச்சு பார்த்தீங்களா. ஷிஃப்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் இந்த இமேஜை எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கலாம். கண்ட்ரோல் J அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர் வந்துடும். நான் பேக்ரவுண்டை ஒயிட் ஆகிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை கொண்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு க்ரியேட்டிவாக எப்படி பண்ண முடியும், ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக க்ரியேட்டிவாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ரெக்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இமேஜ் கலர் டோன் வேற டோனாக இருக்குது. அதில் இது கூடியே டோன் மெர்ஜான மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் கிரேடியன்ட் மேப் எடுக்கிறேன்.
gradient mapல soft ஓரளவுக்கு இமேஜ் அப்படியே அந்த இமேஜ் கூட மெர்ஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. திரும்பவும் நான் ஒரு கலர் லுக்கப் எடுத்துறேன். கலர் லுக்கப் எடுத்து வாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ஈவனா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ லைட்டா ஒப்பாசிட்டி ஃபில்ல வந்து நான் லெஸ் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஆகிட்டேன். இதை மூணுத்தையும் group from layer. Okay, blurல tilt shift யூஸ் பண்றேன். நம்ம கிரியேட்டிவ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். சரிங்களா, இங்க பாருங்க, திரும்பவும் வந்துடும், திரும்பவும் ஆட் பண்றோம். ஓகே, இது போல கிரியேட்டிவ் ஒர்க் பண்றதுக்கும் நம்மளுக்கு காமனா இப்படி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டி கொடுத்து பிளாக் ஆக்கிக்கிறேன் பேக்ரவுண்டை. கிரேடியன்ட் வரேன், ரேடியல் டிவைஸ் 45 வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்கேல் வச்சுட்டு எனக்கு இந்த மாஸ்க்ல ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை பார்த்தோம். ஓகே, நான் திரும்பியும் கேமரா ராவுக்கே வரேன். ராவில் வந்து ரா இமேஜ் ஓப்பன் பண்ணிடுச்சு. ரா இமேஜில் நான் ஆட்டோ கொடுத்து கஸ்டன் எல்லாமே இது பண்ணிக்கிறேன். டெக்ஸ்டர், கிளாரிட்டி, டிகாஸு, ஷேடோ ரிமூவ் பண்ணிடுறேன். ஹைலைட் டோட்டலாக மைனஸ் பண்ணிடுறேன். பிளாக்கை கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கர்வ்ஸ் வந்து ஓகே, நான் இந்த கர்வ்ஸ் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ண கொஞ்சம் ஓகே. இப்போ ஷிஃப்டை பிடிச்சி ஓப்பன் ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து டூப்ளிகேட், இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணுறேன், திருப்பவும் போயிட்டு நான் ஒரு கரெக்ஷன் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்போசரை கம்மி பண்ணிட்டே வச்சுட்டேன். பாருங்க, ரெண்டு இமேஜையுமே இது பாருங்க, மேலே இருக்கிறதும் சரி கீழே இருக்கிறதும் சரி ரெண்டும் ஒரே மாதிரியா எக்ஸ்போசர் கம்மியாயிடுச்சு. எனக்கு அப்படி வேணாம், எனக்கு வந்து கரெக்டாக இருக்கணும்,
இமேஜ் மேலே இருக்கிறது மட்டும்தான் நம்ம மாறணும், கீழே இருக்கிறது மாறக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் பண்ண முடியும். ஓகே, நான் அண்டு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் Z. ஓகே, அண்டு கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வியா காப்பி. ஓகே, கொடுத்துட்டேன். 3 லேயராக ஒரு லேயர் டிலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து எக்ஸ்போசரை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்போசரை கம்மி பண்ணுறேன். கலர் மிக்சரில் நான் வந்து இந்த கலர் மட்டும் ஓகே பாருங்க, பழைய இமேஜ் எந்த டிஸ்டர்ப் ஆகாமல் மேலே இருக்க இமேஜ் மட்டும் கரெக்டாக இருக்குது. இது போல் நிறைய கிரியேட்டிவ்ஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் இருக்குது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் நம்ம ஆக்ஷன் ரெடி பண்ணலாம், ரெண்டாவது கரெக்ஷன் பண்ணிக்கலாம், எந்த மாடிஃபை பண்ணி திருப்பி மாடிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம தொடர்ந்து இதை பார்க்க போகிறோம். அதுபோல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.